இன்று நாம் பார்க்கவிருக்கும் திரைப்படத்தின் திரை விமர்சனம் 11. நம்ம நவீன் சந்திரா, அபிராமி, திலீபன், ஆடுகளம் நரேன், ரேயான் ஒரு நடிகை, ரித்விகா அவங்கலாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. இது ஒரு கிரைம் படமா எடுத்திருக்கிறாங்க. இந்த வாரம் வெளிவந்த படங்களிலேயே இப்ப டிடி நெக்ஸ்ட், நம்ம மாமன், அப்புறம் இங்கிலீஷ் படம் ஃபைனல், மிஷன் இம்பாசிபிள், ஃபைனல் டெஸ்டினேஷன், அந்த மாதிரி படங்கள் எல்லாம் பார்த்துட்டு நம்ம கடைசியா தான் இந்த படம் பார்த்தோம். ஆனா நம்ம முதல்ல இந்த படம் பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு புரிஞ்சு இந்த படம் பார்த்துட்டு வெளில வரும்போது, இப்ப நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலியோட படம் நம்ம ரிவ்யூ பண்ணும்போது ஒரு குடும்ப பாங்கான படங்கள்லயே வந்ததே ஒரு மிக சிறந்த படம். இப்ப வந்ததுலேயே ஒரு மிக சிறந்த படம் டூரிஸ்ட் ஃபேமிலி சொன்னோம். அதே மாதிரி இந்த நீங்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன் விரும்புற அந்த லவர்ஸ்க்கு இந்த படம் ஒரு மிக சிறந்த விருது. இதுதான் விருந்து. இது மிகப்பெரிய படம் சொல்லல, ஆனா ஒரு மிகப்பெரிய விருந்து. நீங்க அந்த 2 hour 13 நிமிஷம் தியேட்டர்ல உட்கார அந்த 2 hour 13 நிமிஷம் உங்களை ஃபுல்லா என்கேஜ் பண்ணி வச்சிருக்கிற ஒரு படம் இந்த 11. இப்படி டூரிஸ்ட் ஃபேமிலி இது நான் ஏன் கம்பேர் பண்றேன்னா, டூரிஸ்ட் ஃபேமிலிலையும் பாத்தீங்கன்னா ஒரு புது டைரக்டரு, ஒரு புதுமையான சாதாரணமான சமூகம், நம்ம சசிகுமாரை தர மிச்சம் சாதாரணமான நடிகர்கள் வச்சு ஒரு சாதாரணமான பட்ஜெட்ல இவ்வளவு பெரிய வெற்றி படத்தை தர முடியும் அப்படின்றது டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு உதாரணம் குடும்ப பாங்கான படங்களுக்கு. அதே மாதிரி ஒரு கிரைம் பிக்சர் ஒரு சாதாரணமான நடிகர், நம்ம நவீன் சந்திரால ரொம்ப படத்துல தலை காட்டாத ஒருத்தர் ஹீரோவா வச்சு நல்ல பிசிக் நல்லா வச்சிருக்கிறாரு, நல்ல ஹைட் வெயிட் எல்லாமே கரெக்டா இருந்திருக்கிறாரு. இந்த படத்துக்கு ஏற்ற ஒரு பர்ஃபெக்ட் ஹீரோ இருந்தாரு. அவரோட ஆக்டிங் கடைசி வரைக்கும் நல்லா இருந்தது. இந்த மாதிரி ஒரு ஹீரோவை செலக்ட் பண்ணி ஒரு படத்தை பிரமாதமா ஒரு கடைசி வரைக்கும் ஒரு எல்லாமே எந்த ஆக்டர்னு நம்ம ஆடுகளம் நரேனு, அப்புறம் நம்மளுடைய திலீபன், இவங்களாம் தான் அபிராமி மேடம், இவங்களாம் தான் கொஞ்சம் தெரிஞ்சு. ஆனா இவங்களே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பப்ளிசிட்டி பெரிய நடிகர்லாம் ஒண்ணும் கிடையாது. இவங்களை வச்சுட்டு அதே மாதிரி நவீன் சந்திரான்ற ஒரு புது நடிகரை வச்சுட்டு இமான் மியூசிக் சூப்பரா பண்ணி ஒரு டைரக்டரால இந்த அளவுக்கு ஒரு கிரைம் படம் வெற்றி படம் தர முடியும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமா இருக்கு இந்த படம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ட்வின்ஸ்ல தன் தம்பியை சாகடிச்சவங்கள, பள்ளிப்பருவத்துல சாவடிச்சவங்கள இவரு ஹீரோ பழி வாங்குறாரா, அதாவது அந்த வில்லன் பழி வாங்குறாரா அப்படின்றதுதான் இந்த படத்தினுடைய கதை. அதை எப்படி இந்த போலீஸ்கார் கண்டுபிடிக்கிறாரு அப்படின்றதான் இந்த படத்தினுடைய கதை. நம்ம இந்த படத்தோட கிளைமேக்ஸ் யாரு இல்ல அப்படின்றது அவ்வளோ ஈஸியா யாருமே ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. கடைசி ஒரு 5ல இருந்து 7 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களா ட்விஸ்ட் டர்ன் பண்றது, ஓபன் பண்றது கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த அளவுக்கு அவ்வளவு அழகா அந்த படத்தோட கதையை அப்படியே நகர்த்தி எடுத்துட்டு போயிருந்தாங்க. இந்த படத்துக்கு வேண்டியது பொதுவா இந்த கிரைம் படத்துக்கு வேண்டியது என்னன்னா, நம்ம திங்க் பண்ண வச்சுட்டே இருக்கோம். இவனா இருக்குமா, அவனா இருக்குமா, எதுக்காக பண்ணிருப்பானா, அதுக்காக பண்ணிருப்பானான்ட்டு. ஒன்ஸ் அந்த ரீசன் அவங்க சொல்லும் போது கிட்டத்தட்ட இன்டர்வல் கிட்டே யாருன்றது ஓரளவுக்கு சொல்லிடுறாங்க. இந்த ஆள் தான் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவர் ஏன் பண்ணாருன்னு செகண்ட் ஹாஃப்லயும் அந்த ஆள் யாருன்றதுதான் மிச்சம் இருக்கிற படம். அந்த அளவுக்கு ஒரு கிரைம் படத்தை ஒரு இந்த அளவுக்கு ஒரு ஒரு சாதாரணமான ஆள் வச்சு இந்த மாதிரி ஒரு இமான்ற ஒரு பெரிய இமான் இதுல பெரிய பிளஸ் பாயிண்ட். அவ்வளவு அழகா அந்த படத்தை அப்படியே போட்டு அப்படியே எடுத்துட்டு போயிருந்தோம். அந்த மியூசிக் எங்க எவ்வளவு வேணுமோ மியூசிக் அவளை போட்டு இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமா இருந்தது. இமானுடைய மியூசிக் மிகப்பெரிய பலமா இருந்தது. இதுல நடிச்ச ஹீரோ நவீன் சந்திரா அவருடைய கேரக்டரை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு எந்த அளவுக்கு ஆக்ட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ஆக்ட் பண்ணி எதை ஏத்தணுமோ எதை குறைக்கணுமோ எமோஷனல காட்டாம அவருடைய கேரக்டர் பர்ஃபெக்டா எடுத்துட்டு போயிருக்கிறாரு. இதுல இன்னொரு போலீஸ்காரரா வராரு. அவரும் இந்த மாதிரி ஒரு ஹீரோக்கு இன்னொரு போலீஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா அவர் எதுக்கு உபயோகப்படுத்திருக்கிறாங்க அப்படின்றது கடைசியிலதான் தெரியும். இந்த படத்துல வர ஒரு சீனும், அதாவது ஒரு சீன் தேவையில்லாத ஒரு சீன் கிடையவே கிடையாது. ஒரே ஒரு இந்த லவ் போர்ஷன் தான் இந்த படத்தை மிகப்பெரிய ஒரு பிளாக். இந்த படத்தை அந்த லவ் போர்ஷன் தேவையே இல்லை. அதை ஹீரோ லவ் பண்ணாலும் ஹீரோயின் ஒன் சைட் லவ் மாதிரி போட்டு அது கதையோட எங்கேயுமே அந்த ஒண்ணுதான் இந்த படத்துல ஒட்டாது. எதுனா அந்த ஹீரோயின் ஒரு பொண்ணு காட்டுறாங்க. அந்த பொண்ணை காட்டும் போதுதான் தியேட்டர்ல கிண்டல கேலியும் பண்றாங்க. இதனால அந்த பொண்ணு வர கேரக்டர், அந்த பொண்ணு வர அந்த சில சீன்கள் என்ன ஆகுதுன்னா படத்தோடைய அந்த அந்த ஒரு தன்மையை ஒரு தனித்தன்மையை குறைச்சது ஹீரோயினும் அந்த ஹீரோக்காக பண்ற அந்த ஒன் சைட் லவ் கொஞ்சம் அந்த படத்துடைய தனித்தன்மையை கொஞ்சம் குறைச்சது. மற்றபடி இந்த படத்துல பாத்தீங்கன்னு சொன்னா யார் அந்த வில்லன் அப்படின்றது நீங்க ஒரு 4-5 ஆப்ஷன் இருக்கும். அந்த 4-5 ஆப்ஷன்ல யாரு அப்படின்றத கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா இருந்தது. இது சாதாரணமா பாக்குற எல்லா கிரைம் படம் பாக்குற எல்லாருனாலே அவ்வளவு சீக்கிரம் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இந்த படத்தோட மிக மிக பெரிய பிளஸ் பாயிண்டே இந்த படத்தோட கிளைமேக்ஸ் தான். கிரைம் படம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு பெருசா ஞாபகம் ராட்சசன் அந்த படம் தான் நமக்கு ஒரு
பெஞ்ச் மார்க் மூவி, அதாவது இந்த மாதிரி படங்களுக்கு வந்து பெஞ்ச் மார்க் மூவி வந்து நம்ம ராட்சசன். அந்த படத்துல வரா மாதிரியே அதுல வந்து பாத்தீங்கன்னா அம்மா பையன் இந்த 2 பேர்ல யாருன்னு சொல்லி தெரியாது இல்லையா? அதே மாதிரிதான் இதுலயுமே வந்து அந்த கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த வில்ல யாருன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பார்த்தா இவன் நினைச்சுட்டு இருப்போம், ஆனா வேற ஒருத்தன் இருப்பான். அதுதான் அந்த கிளைமேக்ஸ்ல ராட்சசன் படத்தோட வெற்றிக்கு வந்து மிகப்பெரிய காரணம். அதே மாதிரிதான் இந்த படத்துலயும். சரி, இந்த படம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு, எல்லாத்தையும் ஜெயில போட்டாச்சு அப்படின்னு நினைக்கும் போது அங்க மறுபடியும் ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. அது பிரமாதமான ஒரு எண்டிங். அதுதான் வந்து இந்த படத்துடைய வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு மணிமகுடமா இருந்தது. அது வந்து ஒரு உதாரணம், அபிராமி மேடமும் நம்ம ஹீரோவும் வந்து என்ன பண்ணுவாங்க, அதாவது அந்த வில்லனை என்ன பண்ணுவாங்க, ஒரு செஸ் கேம் வந்து ஒண்ணு ஆடுவாங்க. செஸ் கேம் ஆடும்போது வந்து அபிராமி மேடம் வந்து அவன் அந்த பையன் ஆடுறத பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இவன் ஆடும் போதே பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சியும் வச்சிருப்பான். அது ஆடுற நமக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனா அவன் அதுக்கான காயை நவுத்திக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லி செஸ் கேமை பத்தி அவங்க வந்து இந்த விசாரிக்கிற போலீஸ்கார்ட்ட சொல்லியிருப்பாங்க. அவன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ளவன் அந்த அந்த வில்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கிளைமேக்ஸ்ல வந்து ரிவீல் பண்ணியிருப்பாங்க எப்படி அவன் ஏபியும் பி எப்படி சியும் ஆடி அந்த ஆட்டத்தை முடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல 11 ரெட்டையர்கள், அந்த 11 ரெட்டையர்களையும் வந்து 10 ரெட்டையர்களை வந்து இவர் வந்து எப்படி வந்து கொலை பண்ணாரு அப்படின்றதான், அந்த வில்ல வந்து எப்படி கொலை பண்ணாரு அப்படின்னு தான் கதை. அதுலயும் ஒரு ட்விஸ்ட், 10 பேரா 11 பேரா அப்படின்ற ஒரு ட்விஸ்டையும் வந்து கிளைமேக்ஸ் வச்சிருப்பாங்க. அது கடைசி வரைக்கும் படத்தினுடைய எண்டு வரைக்கும் நீங்க பார்க்கும்போது ஒரு பிரமாதமான படம் பார்த்துட்டு வெளில வந்தோம் அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும். ராட்சசன் படம் யாருக்கெல்லாம் பிடிச்சதோ அதுல ஒரு 50 to 70% வந்து இந்த படத்துல வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தாங்க. என்ன ஒரு புதுசா இருக்கிற ஆட்களை வச்சு பண்ணதுனால இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய சிறப்பை பெற்றிருக்கு. நேரம் இருந்தனாலும் இல்லைனாலும் படம் பார்க்கிறவங்க எல்லாருமே நேரத்தை ஒதுக்கி போயிட்டு இந்த படத்தை கண்டிப்பா பார்த்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க. அப்பதான் ஒரு இளம் டைரக்டர், இந்த மாதிரி தயாரிப்பாளர், நம்ம நிறைய டூரிஸ்ட் அமைச்சர், அதேதான் இந்த மாதிரி இயக்குநர்ல வந்து அந்த மாதிரி தயாரிப்பாளர் வந்து வளர்த்து விடுவாங்க. இது தமிழ் சினிமாவுக்கு மிகவும் நல்லது.